வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோன்னா, நீ தினமும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால் நல்லது. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்ல வரீங்களோ என்ன சொல்லிடுங்க, இட் வுட் பி குட். அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லுங்கள், எது நல்லதுன்றீங்க நீங்கள்? ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால். ஸோ இதுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் அந்த தமிழ் வேர்டுக்கு எல்லாமே இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும். என்னென்ன இருக்குது? தினமும்ன்றதுக்கு என்ன வரும்? எவ்ரிடே. நீன்றதுக்கு யூ. ஓகேங்களா? வேறு என்ன இருக்குது? ஆரோக்கியமான உணவு, அதை எப்படி சொல்லலாம்? ஹெல்த்தி ஃபுட்டு. ஹெல்த்தி ஃபுட்டு. சாப்பிட்டால், சாப்பிட்றதுக்கு ஈட்டுன்னு தெரியும். சாப்பிட்டால் அப்படின்னும் போது ஆல் சவுண்டு வரும்போது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இஃப் யூஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீ தினமும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால் நல்லது. இட் வுட் பி குட் இஃப் யூ ஈட். இஃப் கண்டிஷன் இஃப். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும் யூ. நெக்ஸ்ட் என்ன வரணும்? வேர்ப் வரணும். இஃப் யூ ஈட். இஃப் யூ ஈட். V1 வேர்பு. V1 வேர்ப்னா தெரியலையா? V1 V2 V3. ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. V1 V2 V3. ஓகே, அப்போ V1 வேர்பு என்ன வரணும்னா ஈட். இஃப் யூ ஈட். எதை சாப்பிட்ணுன்றாங்க? ஆரோக்கியமான உணவு, ஹெல்த்தி ஃபுட். இஃப் யூ ஈட் ஹெல்த்தி ஃபுட் தினமும், எவ்ரிடே, இட் வுட் பி குட். இட் வுட் பி குட் இஃப் யூ ஈட் ஹெல்த்தி ஃபுட் எவ்ரிடே. இட் வுட் பி குட் இஃப் யூ ஈட் ஹெல்த்தி ஃபுட் எவ்ரிடே. நீ தினமும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டால் நல்லது.